Welcome to my channel Grasp with Priya. ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பர்சன்டேஜை சிம்பிளிஃபிகேஷன்லேயே கேட்பாங்க. அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ்லேயும் இந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதனுடைய பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலாக ஒரு பர்சன்டேஜ் சம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலான பர்சன்டேஜ் எப்படி கேட்டாங்கன்னா, பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதாவது இதே இந்த மாதிரி 60னா அந்த பர்சன்டேஜுக்கு டிவைடட் பை 100 போட்டு ஆஃப்க்கு மல்டிப்ளிகேஷன் போட்டு இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணுவோங்க. கரெக்டுங்களா? இதை மல்டிபிள் பண்ணி இப்படி எழுதி இந்த மாதிரி தான் நம்ம பேசிக்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா சால்வ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு டைம் கன்சியூம் ஆகுங்க. மைண்ட் கால்குலேஷனில் இல்லை ஈஸியாக ஃபாஸ்ட்டாக எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க. இப்போ இந்த ப்ராப்ளமே எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் 60% ஆஃப் ஒரு 10%, 20%, அது ஹோல் நம்பர் 10, 20, 30 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் எதுவுமே பார்க்க தேவையில்லை, இந்த பர்சன்டேஜை விட்டுருங்க. இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணிடுங்க. டைரெக்டாக 6ஆல் மல்டிபிள் பண்ணி போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். புரியுதுங்களா? வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். பர்சன்டேஜை விட்டுருங்க. இங்கே ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். டைரெக்டாக 6ஆல் மல்டிபிள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த மாதிரி போட்டு இதை அடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் இருக்க தேவையில்லைங்க. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னா, இது ஈஸியாக சால்வ் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய பர்சன்டேஜோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ பேசிக்காக இப்போ நான் 10 வரைக்கும் சொல்கிறேங்க, ஆனால் 20 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லது. 10 வரைக்கும் நம்ம இப்போ நான் சொல்கிறேங்க, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நான் சொன்ன ஃப்ராக்ஷன் வேல்யூ இது தாங்க. இப்போ இதுக்கான இந்த பர்சன்டேஜ்க்கான ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/1ன்னு வருங்க, அதனால் நான் 1 போட்டிருக்கேன். இந்த பர்சன்டேஜ்க்கான ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு 10% வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, மைண்டில் வச்சுக்கிட்டீங்கனாலே மேக்ஸிமம் சால்வ் பண்ணிடலாங்க. ஆனால் 20 வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது இன்னுமே பெட்டராக இருக்குங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 6000 எடுத்துக்கோங்க. 6000 எடுத்துக்கிங்க. இதனுடைய 50% என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இதனுடைய 50% வந்து என்னன்னு, 50%னா நமக்கு அதுக்கு ஒன்று ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 1/2. இந்த 6000 1/2னா ஹாஃபுங்க. 6000ஓட ஹாஃப் தான் 50% அப்படின்னு நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். இதுவே 25% கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 25%க்கு நமக்கு என்ன தெரியும், 1/4 4ஆல் டிவைட் பண்ணணும். 6000 4ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1500. அதே மாதிரி 10% போட்டுக்கோங்க. 6000ஓட 10% என்ன, 1/10. 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 6000 10ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 600 கிடைக்கும். கரெக்டுங்களா? இதுதாங்க. இந்த அடுத்து 1%. 1%னா என்ன பண்ணணுங்க, 1%னா 100ஆல் டிவைட் பண்ணணும். 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் 1% என்ன கிடைக்கும், 60. புரியுதுங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதை வச்சே நான் இன்னொரு ப்ராப்ளம் சொல்கிறேங்க. இப்போ 6000ஓட 50% இதெல்லாம் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிட்டேன். இன்கேஸ் இது இல்லாமல் வேறு நம்பர் கேட்குறாங்க, ஒரு 35% கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 35% கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக 35% நமக்கு ஃபைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுவே நம்ம பிரிச்சுக்கலாங்க. 25% + 10%ன்னு பிரிச்சுக்கலாங்களா? அப்படி பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு 25% ஈஸியாக ஃபைன் பண்ண தெரியும், 10% ஈஸியாக ஃபைன் பண்ண தெரியும். அதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணாலே முடிஞ்சுது. புரிஞ்சுதுங்களா? இதை ரெண்டையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். இதை உட்காந்து 35/100 × 6000 அப்படின்னு போட்டு கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்க தேவையில்லைங்க. ஏன்னா ஒரு 2ஆல் டிவைட் பண்ணுறது, ஒரு 4ஆல் டிவைட் பண்ணுறது, ஒரு 10க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரால் டிவைட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மைண்ட்லேயே இதை வந்து போட்டுகிட்டே இருப்பீங்க. மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி 2100 ஈஸியாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து முக்கியமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து இதெல்லாம் போட முடியும். நம்ம அடுத்து வந்து இதில் என்ன பார்க்கலாங்கன்னா, ஃபார்முலா பேஸ்டில் பர்சன்டேஜில் ஒரு ரெண்டு மாடல் வந்து இப்போ பார்க்கலாங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அந்த மாதிரி கேட்குறாங்கல்லங்க, அந்த மாதிரி ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 28% ஆஃப் 50 அப்படின்னு கேட்குறாங்க. 50க்கு 28% எடுக்கிறது மல்டிப்ளிகேஷன் அதிகமாக வரும், கொஞ்சம் கஷ்டங்கிறத விட அது டைம் கன்சியூமிங். அது ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, x% ஆஃப் ஒய் அப்படின்னாலும் y% ஆஃப் எக்ஸ் அப்படின்னாலும் ஈக்குவல். புரியுதுங்களா? x% ஆஃப் ஒய்னாலும் y% ஆஃப் எக்ஸ்னாலும் ஈக்குவல். அப்படி இருக்கும்போது நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிடணும். இப்போ 28% எடுக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டம். இதுவே 50%ங்கிறது ஈஸி. ஏன்னா அதனுடைய வேல்யூவில் பாதி தான் 50%, 100ல் பாதி தான் 50%, கொடுத்துருக்க நம்பரோட பாதி தான் அதனுடைய 50%. இப்போ 28% ஆஃப் 50யை நம்ம என்ன மாதிரி எழுதலாம் அப்படின்னா, 50% ஆஃப் 28ன்னு மாற்றி எழுதிக்கலாங்க. வேல்யூ மாறாது, ஈக்குவல் தான். புரியுதுங்களா? இப்போ 28க்கு 50% என்ன? 50%னால் நமக்கு 1/2ன்னு தெரியும். இந்த நம்பரை டிவைட் பை 2 போட்டோம்னா ஆன்சர் 14 தான் இதுக்கு ஆன்சர். ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணி போயிட்டே இருக்கலாங்க. இதுவே 28% போட்டு 28 டிவைடட் பை 100 இன்ட்டு 50 இந்த மாதிரி போட்டு கேன்சல் பண்ணி மல்டிபிள் பண்ணுறதுக்கு இது ஈஸி. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் மறந்துடக்கூடாது. எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் யோசித்து பண்ணணும். 50% கண்டுபிடிக்கிறது ஈஸி, 60% கண்டுபிடிக்கிறது ஈஸி. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு மெத்தட் இருக்குதுங்க. அது என்னென்னா பர்சன்டேஜ் சேஞ்ச். இப்போ இது அது நான் ப்ராப்ளமோட சொன்னாதாங்க உங்களுக்கு புரியும். நான் அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்துங்க, பர்சன்டேஜில் வாட் பர்சன்டேஜில் 2 மாடல் இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 400 இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 20 மேலே ஆஃப் என்ன பர்சன்டேஜ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 400ங்கிறது கீழே இன்ட்டு 100, இது மேலே இது கீழே இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பர்சன்டேஜு அப்படின்னு ஈஸியாக கிடச்சிரும். புரியுதுங்களா? இப்போ வாட் பர்சன்டேஜில் 2 மெத்தட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்க, இது ஒரு மெத்தடு. இதுலேயே வந்து 20 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 400 ஆஃப் 400 கீழே எழுதிக்கணும், இன்னொரு நம்பரை மேலே எழுதிக்கணும், இன்ட்டு 100. இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் என்னென்னா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 50 இஸ் 25. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்பயுமே இந்த ஆஃபில் வர்றதை கீழே எழுதிக்கோங்க, இன்னொரு நம்பரை மேலே எழுதிக்கோங்க, இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஆன்சர் 50%. புரியுதுங்களா? அந்த வாட் பர்சன்டேஜ்லேயே 20 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 400 கேட்கலாம், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 50 இஸ் 25ன்னு கேட்கலாம். எப்படி கொடுத்தாலும் சரிங்க, ஆஃப்க்கு அப்புறம் வர நம்பரை கீழே எழுதிக்கோங்க, இன்னொரு நம்பரை மேலே எழுதிக்கோங்க, இன்ட்டு 100 போட்டிங்கன்னா கேன்சல் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஏன்னா நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா, எந்த நம்பரை கீழே போடணும், எந்த நம்பரை மேலே போடணும். இன்ட்டு 100 ஞாபகம் இருக்கும், ஆனால் எதை கீழே போடணும் எதை மேலே போடணுங்கிறது நமக்கு மறந்து போயிடும். அதுக்காக தான் உங்களுக்கு ஈஸியாக போடணுங்கிறதுக்காக தான் இந்த ஆஃப்னு வர்றதை கீழே எழுதிக்கோங்க, இன்னொரு நம்பரை மேலே எழுதிக்கோங்க, அவ்வளோதாங்க. இதில் வாட் பர்சன்டேஜில் 2 மாடல் சொன்னேன்லங்க, இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் என்ன அப்படின்னா, மோர் ஆர் லெஸ், வாட் பர்சன்டேஜ் இஸ் மோர் ஆர் லெஸ் அப்படின்னு கேட்கக்கூடிய ப்ராப்ளம். அதில் ஒரு 2 ப்ராப்ளம் பார்க்கலாங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் 10% மோர் தென் ஒய், தென் வாட் பர்சன்டேஜ் இஸ் ஒய் லெஸ் தென் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு எப்படி பர்சன்டேஜ் லெஸ் தென் ஆர் மோர் தென் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வேல்யூ எழுதணும். இங்கே வந்து வேல்யூவே கொடுக்கல, எக்ஸோட வேல்யூ கொடுக்கல, ஒய்யோட வேல்யூ கொடுக்கல,
பட் அந்த பர்சன்டேஜ் வந்து 10% மோருங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ நீங்களாக அஸ்யூம் பண்ணி எழுதணும். இப்போது எக்ஸ் இஸ் 10% மோர் தென் ஒய். நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். எக்ஸு தான் வந்து 10% மோர் தென் ஒய்யை விட அதிகமாக இருக்குது. எக்ஸு தான் ஒய்யை விட அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் பேசிக்காக நம்ம 100ன்னு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. 10% எழுதணும். 10% மோர் ஆர் லெஸ் பண்ணுறது இல்லை என்ன பர்சன்டேஜ் கொடுத்தாலும் சரிங்க, மோர் ஆர் லெஸ் பண்ணி பார்க்குறக்கு 100ங்கிற டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம அஸ்யூம் பண்ணும்போது 100ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இங்கே எக்ஸு 10% மோர் தென் ஒய். அப்போ ஒய்யுக்கு 100ன்னு போட்டால் தான் இதில் 10% மோர் எழுதி நம்ம எக்ஸுக்கு எழுத முடியும். இதுவே எக்ஸுக்கு 100 எழுதிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒய்யோட வேல்யூ இப்போ 10% அதிகமாக இருக்குது, ஒய்யுக்கு வந்து கம்மியான வேல்யூ எழுதணும், 10% கம்மியாக எழுதணும் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அது தப்பு. அப்படி எழுதக்கூடாது. எப்பயுமே எக்ஸ் இஸ் 10% மோர் தென் ஒய். எதை விட மோரோ லெஸ்ஸோ, அந்த எதை விடன்னு இருக்குதோ அந்த இடத்துல தான் நீங்கள் 100 எழுதணும். இப்போது 10% மோர்னா இதை விட எக்ஸ் வந்து 10% மோரு. இப்போ இதனுடைய 10% என்ன நமக்கு தெரியும். 10%னா 1/10ன்னு தெரியும். இங்கே 1/10 போட்டிங்கன்னா ஆன்சர் 10ன்னு கிடைக்கும். 10% மோருன்னு கொடுத்துருக்கான். அப்போ 100 விட 10 அதிகமாக இருக்குது. 10%க்காக 10 கிடையாது, 100ஓட 10% 10ங்கிறதுனால அந்த 10 தான் 100ஓட ஆட் பண்ணி 110ன்னு எழுதுகிறோம். நீங்கள் உடனே இங்கே 20% மோருன்னு இருந்ததுனால இங்கே 120ன்னு ஆக்சுவலாக அப்படி எழுதிக்கலாம். இங்கே 100ன்னு இருக்கிறதுனால எழுதிக்கலாம். மோர் ஆர் லெஸ்ஸில் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவல் ப்ராசஸ் என்னென்னா, இந்த 100ஓட 10% அதிகமாக இங்கே இருக்கணும். 100ஓட 10% 10, 100 + 10 110. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்சர் ஃபைன் பண்ணுறதுக்கு மேலேயும் கீழேயும் தாங்க எழுதுறது இருக்குது. அந்த வாட் பர்சன்டேஜ் ப்ராப்ளமில் ஆஃபில் கொடுத்துருக்கிறத கீழே எழுதணும், இன்னொரு நம்பரை மேலே எழுதணும், இன்ட்டு 100 போட்டு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே மோர் ஆர் லெஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் என்ன, 110க்கும் 100க்கான டிஃப்ரென்ஸு 10. கீழே என்ன எழுதுகிறோம், 110 எழுதுகிறோமா இல்லை 100 எழுதுகிறோமாங்கிறதா விஷயம். இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா, கொஸ்டினில் லாஸ்ட்டாக இந்த லெஸ் தென்னோ இல்லை ஆஃப்னோ அந்த மாதிரி கடைசியாக கொஸ்டின் மார்க்குக்கு முன்னாடி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ தான் நீங்கள் எழுதணும். உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் இருக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். எக்ஸோட வேல்யூ தான் எழுதணும். புரிஞ்சுதுங்களா? எழுதிட்டு இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 100/11 கிடைக்கும். இல்லைன்னா 9 1/11% இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில். புரிஞ்சுதுங்களா? இதை வாட் பர்சன்டேஜ் இஸ் ஒய் லெஸ் தென் எக்ஸ். ஒய் வந்து எக்ஸை விட எவ்வளோ பர்சன்டேஜ் லெஸ்ஸில் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதுக்காக தான் இங்கே எக்ஸோட வேல்யூ எழுதுகிறோம். நீங்கள் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க்குக்கு முன்னாடி இருக்கிற இது எழுதணும் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுலேயே வந்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் B have 20% less mangoes than A. ஏவை விட பிக்கு 20% லெஸ்ஸாக இருக்குது. இப்போ நமக்கு இங்கே டைரெக்டாக வேல்யூ கொடுக்கல, நம்ம தான் வேல்யூ எழுதணும். ஏபியோட வேல்யூ எங்கே 100 போடுறது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் யோசிக்கணும். B have 20% less mangoes than A. ஏவை விட பிக்கு 20% லெஸ்ஸாக இருக்குது. அப்போ ஏல தான் 100 போடணும். 20% லெஸ்ஸு, இதில் 20% என்ன வரும், 100ஓட 20% 20. 20 லெஸ் பண்ணால் ஆன்சர் 80. 80ங்கிறது பியோட வேல்யூ. இப்போது B have 20% less mangoes than A. நீங்கள் எழுதி பார்த்துட்டு B have 20% less mangoes than ஏன்னா ஏவை விட பியோட வேல்யூ கம்மியாக இருக்கணும். நீங்கள் எழுதி பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க, ஏவை விட பியோட வேல்யூ கம்மியாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டிங்கனாலே இந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கீழே டிவைடட் பையில் போடக்கூடிய நம்பர் வந்து மாறிடும். அதனால் இந்த இடத்துலையே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ் இஸ் 10% மோர் தென் ஒய்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் 10% மோர் தென் ஒய். ஒய்யை விட எக்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்கணும். ஒய்யை விட எக்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்குங்களா, அதே மாதிரி தான் இங்கே பிக்கு வந்து ஏவை விட கம்மியாக இருக்கணும், லெஸ்ஸாக இருக்கணும். பி வந்து ஏவை விட
லெஸ்ஸாக தான் இருக்குது. செக் பண்ணிவிட்டு அடுத்து மூவ் பண்ணுங்கள். அடுத்து இந்த ப்ராப்ளமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயும் போல் மேலே என்ன எழுதணும், டிஃப்ரென்ஸ் என்ன, 100 - 80 20 இன்ட்டு 100 எப்பயும் நமக்கு தெரியும். கீழே என்ன எழுதணும் அப்படின்னா, கொஸ்டின் மார்க்குக்கு முன்னாடி இருக்கிறது, கொஸ்டின் மார்க்குக்கு முன்னாடி பி இருக்குது, பியோட வேல்யூ எழுதணும். புரிஞ்சுதுங்களா? ஆன்சர் இதுக்கு 25. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பர்சன்டேஜ் சேஞ்சு, வாட் பர்சன்டேஜு, பேசிக்காக பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கி பார்த்தோங்க. இன்னும் அடுத்த வீடியோஸில் வந்து நெக்ஸ்ட் வேறு ஏதாவது டாபிக் பார்க்கலாங்க. இல்லை இந்த பர்சன்டேஜை வந்து எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.